ஜெம் டாப் 10 நிகழ்வுகளுக்காக நான் உங்கள் வித்யா. நிகழ்வுகளை காணலாம். மேற்கு வங்காளத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பாஜகவின் கடும் சவாலை எதிர்கொண்டு தனது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு அதிரடி வெற்றி பெற்று தந்திருக்கிறார் மம்தா பானர்ஜி. மொத்தமுள்ள 292 தொகுதிகளில் 213 தொகுதிகளில் வெற்றி பெற்று வலுவாக ஆட்சி கட்டிலில் அமர்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. மம்தா காலில் காயமடைந்த நிலையிலும் சர்க்கர நாற்காலியில் அமர்ந்தபடி தேர்தல் களத்தில் சுழன்று வரலாற்று வெற்றியை சாதித்திருக்கிறார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் சட்டசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மம்தா தொடர்ந்து 3வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். கொல்கத்தாவில் உள்ள ஆளுநர் மாளிகையான ராஜ்பவனில் நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் மம்தா பானர்ஜி முதல்வராக பதவியேற்றார். மம்தா பானர்ஜிக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே தாதம்பட்டியில் செம்மினிப்பட்டி மேம்பாலத்தின் அடியில் அணுகு சாலையோரம் 50 வயது மதிக்கத்தக்க பெண் அழுகிய நிலையில் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்ததும் வாடிப்பட்டி காவல்துறையினர் விரைந்து சென்று உடலை மீட்டு வாடிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனையில் அந்த பெண்ணின் கழுத்து பகுதியில் கயிறு சுற்றப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அவர் கழுத்தை இறுக்கி கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இந்த விசாரணையில் அந்த பெண் சோழவந்தான் அருகே உள்ள சீபுதூரை சேர்ந்த தமிழ்மணி என்பவரது மனைவி தமிழ்ச்செல்வி என தெரிய வந்தது. அவரது செல்போன் எண்ணை வைத்து விசாரித்த போது வாடிப்பட்டி அருகே போடிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த லட்சுமணன் என்ற மைக் செட் தொழிலாளியுடன் அவர் அடிக்கடி பேசியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை பிடித்து விசாரித்ததில் அவர்தான் தமிழ்ச்செல்வியை கொலை செய்தார் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் லட்சுமணனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 159 இடங்களில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்க உள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலய வளாகத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமை தாங்கினார். இதில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு, துணை பொதுச் செயலாளர்கள் பொன்முடி, ஐ. பெரியசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் 125 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 8 பேரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற திமுக தலைவராக மு க ஸ்டாலின் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மு க ஸ்டாலின் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற அவர் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு மு க ஸ்டாலின் சென்று அங்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது. முதற்கட்டமாக அடுத்த ஆண்டுக்குள் பிரதமரின் இல்லம் கட்டி முடிக்கப்படும் என அறிவித்துள்ள மத்திய அரசு இதற்கான கட்டுமான பணிகளை அத்தியாவசிய சேவையில் இணைத்து பணிகளை தொடங்கியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி 13,450 கோடி ரூபாயை மத்திய அரசு சென்ட்ரல் விஸ்டா திட்டத்திற்காக பயன்படுத்துவதாகவும் இந்த நிதியை 45 கோடி மக்களுக்கு தடுப்பூசி போடுவதற்காகவோ 1 கோடி ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வாங்குவதற்காகவோ 2 கோடி குடும்பங்களுக்கு 6,000 ரூபாய் வழங்குவதற்காகவோ பயன்படுத்தி இருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மக்களின் உயிரை விட பிரதமருக்கு அவரது கௌரவமே பெரியதாகி விட்டது எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்றின் 2வது அலை மிக தீவிரமாக பரவி வருகிறது. இதன் காரணமாக மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன், ரெம்டெசிவிர் மருந்துகள், படுக்கைகள் உள்ளிட்டவற்றிற்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் கொரோனா நோயாளிகள் ஆக்சிஜன் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடுதான் காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தனி சட்டமன்ற தொகுதியில் எல். முருகன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கயல்விழியை விட 1393 வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியடைந்தார். இந்நிலையில் எல். முருகனுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து அண்ணா சிலை அருகே பேனர் வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகே திமுகவினரும் நன்றி அறிவிப்பு பேனர் வைத்திருந்தனர். இந்நிலையில் முருகனுக்காக வைக்கப்பட்ட பேனரை அடையாளம் தெரியாத நபர்கள் கிழித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் நிலவியதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். அதே சமயம் தேர்தல் ஆணையத்தால் அகற்றப்பட்ட அதிமுகவின் 40 அடி கட்சியின் கழக கொடிக்கம்பத்தை மாற்றும் பணியில் அதிமுகவினர் ஈடுபட்டனர். அப்போது கொடிக்கம்பத்தை மாட்ட வந்த கிட்டாச்சி ராட்சச வாகனம் ரோட்டின் குறுக்கே நின்றதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது.
மேலும் பாதுகாப்பு இல்லாமல் 40 அடி உயரத்தில் ராட்சத வாகனத்தில் கம்பியில் தொங்கியவாறு பணியாளர் எந்தவித பாதுகாப்பு கவசமும் அணியாமல் கொடிக்கம்பம் மாற்றும் பணியில் ஈடுபட்டு வந்ததால் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் பல்வேறு பொதுநல வழக்குகள் தொடர்ந்து பல பிரச்சனைகளை தீர்வு கொடுத்தவர் டிராபிக் ராமசாமி. கடந்த 1934 செய்யாறில் பிறந்த இவர் நூல் ஆலை மேற்பார்வையாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சென்னை பாரிமுனையில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணிக்காக காவல்துறை சார்பில் இவருக்கு ஒரு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அன்று முதல் மக்களிடத்தில் இவர் டிராபிக் ராமசாமி என்று அறிமுகமானார். சென்னையில் அதிக எடை ஏற்றிக்கொண்டு கட்டுப்பாடு இல்லாமல் செல்லும் வாகனங்களுக்கு எதிராக பொதுநல வழக்கு தொடர்ந்த இவர் அந்த வழக்கில் வெற்றியும் கண்டார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் அனுமதி பெறாமல் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டிய பெரும் முதலாளிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து வெற்றி கண்ட இவர் அடுத்தடுத்து பல பொதுநல வழக்குகளை தொடர்ந்து மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றார். இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இவரது மறைவுக்கு சமூக வலைதளங்களில் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே மருதம் கிராமத்தைச் சேர்ந்த டைல்ஸ் பதிக்கும் தொழிலாளி கார்த்திகேயன் என்பவருக்கும் படூர் கிராமத்தைச் சேர்ந்த கோபி என்பவரின் தங்கை மலர்விழி என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் 1ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாட வேண்டிய நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக மலர்விழி தன் மாமனார் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்தார். உத்தரமேரூர் காவல்துறையினர் மலர்விழியின் கணவர் கார்த்திகேயன், மாமனார் மாரிமுத்து, மாமியார் கண்ணகி ஆகியோரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தனது 1வது திருமண நாளை கொண்டாட வேண்டிய நிலையில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் உத்தரமேரூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுத்தை சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் அண்ணாத்த படத்தின் படப்பிடிப்பு ஐதராபாத்தில் உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் நடைபெற்று வருகிறது. கொரோனா ஊரடங்கு, கொரோனாவால் படக்குழுவினர் பாதிப்பு என பல தடைகளை கடந்து நடைபெற்று வரும் அண்ணாத்த படப்பிடிப்பை மே 10ஆம் தேதிக்குள் முடிக்க உள்ளனர். அதில் ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இன்னும் ஓரிரு நாட்களில் படமாக்கப்பட்டுவிடும் என்று படக்குழுவினர் தரப்பில் கூறப்படுகிறது. இதனால் இந்த வார இறுதியில் ரஜினிகாந்த் சென்னை திரும்புகிறார். அண்ணாத்த படப்பிடிப்பு விரைவில் முடிய உள்ள நிலையில் படத்தை தீபாவளிக்கு வெளியிட தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. டாப் 10 நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.